ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் தேங்காவை அரைக்கவோ இல்லை வடிகட்டவோ இல்லாமல் நம்ம சூப்பரான ஒரு தேங்காய் ரைஸ் இன்றைக்கி நம்ம செஞ்சிடலாம் வாங்க. ரொம்பவே சுலபமாக இருக்கும். இதுக்கு அருமையான டிப்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தர்றேன். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அருமையாக பண்ணி கொடுங்க, எல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்சது மாதிரி. இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு இதுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுங்க. இப்போ நான் ரொம்ப சூடாயிருச்சு இப்போ கடாயி. இப்போ இதுலேயே ஒரு பட்டை, ஒரு இலை, 2 மராத்தி மூக்கு, 2 ஏலக்காய், இவ்வளவும் போட்டு நாம் என்ன செஞ்சுக்கலாம், முதல்ல வறுத்துக்கலாங்க. இது போட்ட உடனே நமக்கு கடாய் ரொம்ப சூடானனால அது ஆல்மோஸ்ட் நல்லா வறுந்துருச்சு. இப்போ இது கூடவே காரத்துக்கு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்பவே சிம்பிள் தாங்க. நீங்கள் சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிடலாம். குழம்பு இல்லை, நம்ம வெஞ்சனம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிற யோசிக்கிறவங்களுக்கு இந்த சோறு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இதுக்கு நீங்கள் சைடிஷாக உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் பட்டாணி தான் பண்ணியிருக்கேன். இந்த பட்டாணியுமே நீங்கள் குருமா வச்சிங்கனாலும் செம்மையாக இருக்கும். நான் குருமாலாம் பண்ணல, சும்மா தாளிக்கு தான் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் துருவல் போட்டுட்டு இதை நல்லா வதக்கிடலாங்க. இது ஒரு 5 நிமிஷம் வதக்குங்க. இல்லை உங்களுக்கு நிறைய தேங்காய் போட்டிங்கன்னா 5 நிமிஷம் வதக்குங்க. நான் ஒரு கைப்பிடி தேங்காய் தான் போட்டிருக்கேன். இதுக்கு 2 நிமிஷம் போதும். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு, அது கூடயே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி முடிச்சாச்சு. இதுக்கு ஃபைனலாக நம்ம இந்த நல்ல ஸ்மெல்லு வரணுங்கிறதுக்காக சோம்பு ஃபைனலாக தான் ஆட் பண்ண போகிறேன் இன்றைக்கி. நீங்கள் முன்னாடியே ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சமாக நெய், ரொம்ப இல்லாமல் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய், அவ்வளோதாங்க. இதில் நெய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு நீங்கள் ரைஸ் எடுத்து வச்சுருக்கீங்கள, அந்த ரைஸை அதில் போட்டு கிளறினீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரைஸ் கூடவே நம்ம காலிஃப்ளவர் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கா இருக்கட்டும், இதெல்லாம் சைடிஷ்ஷாக கொடுத்தீங்க அப்படின்னா தினமும் உங்கள் குழந்தைங்க இதே சாப்பாடை கேட்பாங்க. அவ்வளோ அளவு டேஸ்ட் இருக்குங்க. இதை நம்ம ஃபைனலாக எல்லாத்தையும் போட்டாச்சுங்க. ரைஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் நம்ம சோம்பு தூவுறோம். அப்படியே சோம்பு தூவுனதுக்கு அப்புறமா நல்லா ஒரு திருப்பி விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான தேங்காய் ரைஸ் ரெடி ஆயிருங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.